ராலியா டேம் அங்கே வந்திருக்கோம். என் கூட வந்து கௌசி வந்திருக்காரு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மூடி போகிறா. ஓகே. நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். இந்த டேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராலியா டேம். அந்த ராலியா டேமுக்கு தான் நம்ம இங்கே சுற்றி பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி பயங்கரமான மழைங்க. வெளியிலே வர முடியாது, துவைச்ச துணியெல்லாம் காய வைக்க முடியாது. இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது. இங்கே குளிருது, இத்தனைக்கும் மழை இல்லை ஆனாலும் குளிருது. அந்த டேமுக்கு தான் நம்ம இங்கே போக போகிறோம். இந்த கேட்டை நான் அப்படியே திறந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா. என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இதுதாங்க ராலியா டேம். ராலியா டேம் பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ராலியா டேம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கட்டபெட்டு அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் ஜங்ஷன்ல இருந்து இந்த ராலியா டேமுக்கு நீங்கள் வரலாம். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப்ஸோட கீழே போகுது. ஹாய் கௌசி. ஹாய். எப்படி இருக்கு இடம்? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா. இன்னைக்கு தான் வரீங்களா ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் கௌசி ஃபர்ஸ்ட் டைம் இங்க வராரு. இங்க பாருங்க, இங்க ஒரு அணில் இருக்கு. கீரி. கீரியா? டேய் அணில்ராது. கீரி எதுக்கு இங்க? ஒரு கீரி கருப்பா இருக்கும்டா. ஐயோ, அணில்ராதோ. ஓகேங்க, ராலியா டேமில் சுற்றி பார்க்குற மாதிரி அங்கேருந்து இது வரைக்கும் நடந்து வரலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கலாம். சைட்லலாம் பெரிய கருங்கற்கள் மூலமாக கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அடிச்சிருக்கு. ஒரு சதுக்கம் ஒன்று தெரியுது அங்கே போவாங்க. எவ்வளோ பெரிய மரம் விழுந்துருக்கு. தூக்கிட்டடா? தூக்கிடுங்க, தூக்கி அந்த பக்கம் போடுங்க. நிஜமாவா? இது வந்து எல்லாத்துக்கும் போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணுவோமா? உங்களால் முடியும். ஓவர் கான்ஃபிடென்ட்றதெல்லாம். இது வந்து ஒரு பெரிய யூக்லிப்டஸ் ஆயில் மரம். இது எப்போ சாஞ்சிருக்கு. எத்தனை வருஷம் அப்படின்னு போடலடா அதில். இதுதான் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சைடில் சில பேர் அவங்களோட நினைவு சின்னத்தையும் பேரையும் பொறிச்சிருக்காங்க.
கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் 1941ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த இது. குன்னூர் முனிசிபாலிட்டி ராலியா டேம் ஓப்பன் பை ஹிஸ் எக்ஸலன்சி. டே இங்கிலீஷ் படிக்கிறா, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது. டே மரியாதை படிங்க. என்ன படிக்க? சரி, என்ன ஸ்டாண்டர்ட்? 9th இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிற? சரி வா படி. பரவாயில்ல, வர்றதை படிக்கிற. இரு சொல்லு. இதே கோலரா? கார்னர் எங்கே போட்டிருக்கு? அது குன்னூர்ரா. எது டேய்? ஐயோ உங்க அப்பா. சரி வர்ற வரைக்கும் படி. காலரு கார்னர். சரி, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் 1941 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு அழகாக இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு நல்லா வாக் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு நல்லா வாக் பண்ணிக்கிட்டு போகலாம். எக்காரணத்தை கொண்டு இதையெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிடாதீங்க, நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலுசிலுன்னு காற்றுங்க. நீங்கள் வெயிலே அடித்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ற மாதிரி ஒரு கிளைமேட் இது. சிவப்பா இந்த சவுண்டில் கேட்குமாடா? அங்கே போய் பேசிக்கலாமா? இது நீலு கண்ணன். அதான் நீலு கண்ணன். அப்பா பக்கப்பா கோத்தகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டியான டேமுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றியும் வந்து ஒரே அமைதியான ஒரு காலநிலை. வெயிலே அடித்தாலும் பார்த்தீங்கன்னா குளிருது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கோத்தகிரி வந்தீங்கன்னா சும்மா விசிட் வந்து பார்க்கலாம். ஓகே, இது பக்கத்தில் ஒரு அழகான ஒரு மலை கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். செம்பருத்தி அது நீலகிரி மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அனைத்து சுற்றுலாத்தலங்களுக்கும் மக்களுக்கு அனுமதி இருக்குது. இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து மக்களை வந்து வர்றவங்களெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. சுற்றுலா பயணிகளை வச்சு தான் நீலகிரி மாவட்டத்தில் நிறைய வருமானம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிறைய சுற்றுலா பயணிகள் வரீங்க, குடும்பத்தோடு வரீங்க, நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் சில
தவிர்க்க முடியாத காரணத்தினால சில பேர் வந்து சில விஷயங்கள் பண்ணுறீங்க. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுற்றுலாத்தலங்களில் சில ஏரியாக்கள்லாம் வந்து இப்போது அங்கே தடை செய்யப்பட்ட சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிட்டு வராங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பெப்சி, தெரியுதா, தெரிகிறதா? எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வர்றப்போ கார்லேயோ பைக்லேயோ தான் வரீங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருங்க கையோட. ஆமாம், நிறைய சுற்றுலா பயணிகள் வரீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போகும்போது தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. இதுவும் நம்ம இடம் தானே. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒரு மலை கிராமம் இருக்குது. போமா, வா பக்கம் வா, வண்டி எடுக்கு. அதே அதே இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு அழகான ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த மலை கிராமத்துக்கு போகலாம், வாங்க. நம்ம கேமராமேன் கௌசி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வராராம். ரோடுக்கு கூட நான் போனதில்லை. ஆனால் சூப்பராக இருக்குல்ல கௌசி ரோடு. வந்துட்டோம். புல்லுக்கு மேலே ஓட்டலாமாடா? வலிக்கு விடாதா? புல்லுக்கு மேலே ஓட்டலாமா? வலுக்காதானே? வெற்றிகரமாக இந்த அழகிய கிராமத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, வண்டி நம்ம ஒரு பக்கம் போனால் வண்டி பரவாயில்ல, நானும் நல்லா தான் ஓட்டுறேன் போலடா. டே அப்பா, ஐயா, இதான் கிராமம். வேடிக்கை பார்க்கலாம். வண்டி எந்த வழியிலும் போகாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வழி. இப்போ ஒரே தம்மில் வந்துடும் நினைக்கிறேன். எடுத்துட்டார். ஓகே, டன் டன் டன். வந்தாச்சு. இத்தாச்சி பித்தாச்சி. வந்தாச்சு. இங்கே பாருங்க, புது வரவு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இந்த ஊருக்கு. எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்ப்போம், கேட்போம். ஏய் இல்லைடா, எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்பேன்டா. அண்ணா, அது புதுசாக வந்திருக்கா ஊருக்கு? ஓ, எந்த ஊர்லேருந்து? ஊட்டிலேருந்து வந்திருக்கா? புது வரவு இவர். இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆகும் போல் இங்கே பழகிறதுக்கு.
பெரிய கிரவுண்ட் இருக்கு, நல்லா விளாடுவார். ஐயோ போயிட்டு வரையா, போயிட்டு வரேன். இதுதான் அழகான ஒரு குட்டி கிராமம். ஒரு 10-15 வீடு தான் இருக்கும்.